இந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைகின்ற ஹலாலான முறையிலே சேருகின்ற அந்த திருமணத்திற்கு அல்லாஹு தஆலா பல்வேறு ஹிக்மத்துகளை, பல்வேறு நோக்கங்களை, பல்வேறு சிறப்பங்களை வைத்திருக்கிறான் என்பதை பல்வேறு ஹதீஸுகளாக பார்க்கிறோம். இந்த உலகத்திலேயும் நலவு இருக்கிறது, நாளை மறுமையிலேயும் அங்கு நலவு இருக்கிறது. அதிலே முதலாவது அம்சம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் சந்ததியை அதிகரிக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா இந்த திருமணத்தின் மூலமாக ஹலாலான முறையிலே இருக்கின்ற முதலாவது ஹிக்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நவமத்தை, இந்த நியமத்தை அருளாக வழங்கியிருந்தான். அதனை அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா, உங்களுக்கு நாங்கள் அதிகமான மக்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அழகான நல்ல சந்ததியை உள்ள, நல்ல பரம்பரை உள்ள ஒரு பெண்ணை விரும்புகிறேன். ஆனால் அவளுக்கு பிள்ளை பெற முடியாது, பிள்ளை பாக்கியம் இல்லை. அவ்வாறான பெண்ணை நான் திருமணம் முடிக்கவாம் என்று ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்ற ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம். பிறகு இரண்டாவது தடவையும் கேட்கிறார், இல்லை, அந்த பெண்ணை தான் விரும்புகிறேன். வேண்டாம். தஸவ்வஜுல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாஸிரும் பிக்குமுல் உமூம், நீங்கள் அதிகமான பிள்ளைகளை பெறக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த சமூகத்திலே என்னுடைய இந்த உம்மத் உங்களை கொண்டு அதிகமாக வேண்டும், இந்த சமூகம் பரவ வேண்டும். இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகம் பரவி அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது இது முதலாவது இந்த இஸ்லாமியர்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமணத்தின் ஹிக்மத்தாக, நுட்பமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கை தன்னுடைய கற்புக்கும் தனக்கு பாதுகாப்பாக அமைகிறது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விபச்சாரத்துக்கு தன்னுடைய ஆசைகளை ஹராமான முறையில் தீர்த்துக் கொள்வதிலிருந்து ஒதுங்குகின்ற ஒரு விஷயமாக இந்த திருமண உறவு இருக்கின்றது என்பதை சொல்லி, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுவதை, அது மிக பாவமானது, மிக அபாயகரமானது என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஸபாப், இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, நீங்கள் திருமணம் முடிப்பதற்கான பலத்தை உடையவர்களாக இருந்தால், சக்தி உடையவர்களாக இருந்தால், ஃபல்யத்தஸவ்வஜ், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகப்புல் லில்பஸர், உங்களது பார்வையை ஆசையோடு இச்சையோடு ஒரு பெண்ணை பார்க்கின்ற அந்த ஹராமான பார்வையை தாழ்த்துகிறது. வஅஹ்ஸனுல் லில்ஃபர்ஜ், உங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பாகவும் அமைகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கணவன் மனைவி ஒன்று சேருகின்ற, ஹலாலான முறையிலே சேருகின்ற இந்த இணைவு அல்லாஹு தஆலா பல்வேறு ஹிக்மத்துகளை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த மார்க்கத்தினூடாக படிக்கிறோம். மூணாவதாக, கணவனுக்கு நிம்மதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்பொழுது நாங்கள் களைப்பில் இருக்கின்ற பொழுது, சோகத்தில் இருக்கின்ற பொழுது, ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது, மனைவியோடு சேருகின்ற பொழுது அத்தனையும் தூக்கி வீசப்பட்டு ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்ற ஒரு ஹிக்மத்தை இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்கு சோர்களே, அவரிடத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை, அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நான்காவது நோக்கம், அதிலே அன்பையும் பாசத்தையும் ஒருவருக்கொருவரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதிலே சிந்திக்கின்றவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஐந்தாவதாக, மகிழ்ச்சிக்கான அல்லாஹு தஆலா உதவி செய்கின்ற ஒரு பாக்கியமாக, காரணமாக இந்த திருமணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார்
ஹலாலான முறையிலே இந்த திருமணத்தை அடைந்து கொள்கிறார்களோ, திருமணம் முடித்து ஹலாலான முறையிலே வாழுகிறார்களோ, அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அதே போல அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கான காரணமாகவும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பதை ஹதீஸினூடாக பார்க்கிறோம். 4 விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள். ஒரு மகான ஒரு பெண், ஒரு மஸ்கனுல் வாசி விசாலமான நிம்மதியான ஒரு வீடு, ஒரு ஜாருஸ் சாலி நல்ல அண்டை வீட்டான், ஒரு மர்கபுல் ஹனி அமைதியான நிம்மதியான மெதுவான ஒரு வாகனம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வது என்றால் அது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சியான காரணம் என்றால் அது அந்த பெண்ணிடத்திலே இருப்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சொற்களே, 6வதாக ஒரு மனிதனுடைய வறுமை ஏழ்மையை போக்குகின்ற, ஏழ்மையை போக்கி அவனை அந்த வறுமையிலிருந்து நீக்குகின்ற ஒரு காரணமாகவும் இந்த திருமணம் இருக்கிறது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக ஹதீஸினூடாக நாங்கள் படிக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது 3 விஷயம் அவனுக்கு உதவி செய்வது கடமை. அல்லாஹ்வுக்கு 3 விஷயத்துக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற கடமையாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அதிலே ஒன்றாக ஒன்னாக்கியுள்ளது யுரீதுல் அஃபாப், தன்னுடைய பத்தினித்தனத்தை யார் நாடி திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு கடமை, அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு உதவி செய்வது கடமையாகிவிட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸினூடாக பார்க்கிறோம். 7வது நோக்கம், கணவன் மனைவி ஹலாலான முறையிலே ஒன்று சேர்வதன் ஊடாக 7வது நோக்கம் என்னவென்றால் நல்ல சாலிகான சந்ததிகளை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தின் மூலமாக ஹலாலான முறையிலே பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளோடாக இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவன் பிரயோசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த திருமணத்தினூடாக நோக்கமாக ஹிக்மத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனோடு இந்த உலகத்தில் அனைத்தும் சென்றுவிடும் 3 விஷயங்களை தவிர. அதிலே ஒன்றாக சொன்னார்கள் அல வலது சாலி எது உலகு, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய, தன்னுடைய மன்னரை வாழ்வுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு செல்கின்ற ஒரு அந்த காரணமாகவும் இந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும், யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் கற்பை பாதுகாத்து நோன்பு பிடிக்கட்டும், அதுதான் அவர்களுக்கு. இவ்வாறு சிறப்புகளும் இவ்வாறு பல்வேறு நன்மைகளையும் இவ்வாறு பல்வேறு ஹிக்மத்துகளையும் தருகின்ற இந்த திருமண வாழ்வு இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே எப்படி இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள்.